பிக் பாஸ்ல விக்கல்ஸ் விக்ரம் அவர்களுக்கு எவ்வளவு சேலரி கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவல் சமீபத்தில் வெளியாகி சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. அதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். பிக் பாஸ் சீசன் 9ல் ஒன் ஆஃப் த கண்டஸ்டண்ட்டாக விக்கல்ஸ் விக்ரம் அவர்கள் கலந்துக்கிட்டாரு. அண்ட் இந்த ஒரு சீசனில் ரொம்பவே சூப்பராக ப்ளே பண்ணியிருந்தாரு அப்படின்னு தான் சொல்லணும். கிட்டத்தட்ட பிக் பாஸ் வீட்டில் ஃபினாலே வரைக்கும் இருந்திருந்தாரு. டாப் 3ல ஒருத்தராக அவரு இடம் பிடிச்சிருந்தாரு. அண்ட் சமீபத்தில் தான் அவர் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே வந்திருந்தாரு. இந்த ஒரு நிலையில் அவர் பிக் பாஸில் எவ்வளோ சேலரி வாங்கியிருக்காரு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. குறிப்பா விக்கல்ஸ் விக்ரம் அவர்களுக்கு ஒரு நாளைக்கு 15,000 அப்படிங்கிற வீதம் சேலரி பேசப்பட்டிருக்கு. அப்படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட அவரு 105 நாட்கள் பிக் பாஸ் வீட்டில் இருந்திருக்காரு. ஆக மொத்தம் கணக்கு பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 15,70,000 ரூபாய் அவருக்கு வந்து சம்பளமா பிக் பாஸ்ல கொடுக்கப்பட்டிருக்கும். இது மட்டும் இல்லாம விக்கல்ஸ் விக்ரம் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டாஸ்க் விளையாண்டுருந்தாரு. அதில் ஒரு சிலதுல ஜட்ஜா இருந்தாரு, ஒரு சிலதுல உள்ள இறங்கி விளையாண்டுருந்தாரு. அதுல ரொம்ப சிறப்பா அவரு பர்ஃபார்ம் பண்ணதுக்கு நிறைய பிராண்ட்ஸ் வந்து அவருக்கு வந்துட்டு நிறைய கிஃப்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த கிஃப்ட் இது எல்லாத்தையுமே சேர்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா விக்கல்ஸ் விக்ரம் அவர்களுக்கு கிட்டத்தட்ட 16 லட்சத்திலிருந்து 17 லட்சத்துக்கு வரைக்கும் கண்டிப்பா வரும். இதுதான் பிக் பாஸ் வீட்டில் அவர் ஏர்ன் பண்ணியிருந்த அமௌண்ட் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அண்ட் இந்த ஒரு விஷயத்தை பார்த்து எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆகியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இவ்வளவு நாட்களுக்கு இவ்வளவு சம்பளமா அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே வியப்பில் ஆழ்த்திருக்காங்க. இந்த ஒரு சீசன்ல ஓரளவுக்கு நல்லா விளையாண்ட பிளேயர்ஸ் அப்படின்னு நம்ம லிஸ்ட் எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பா அதில் விக்கல்ஸ் விக்ரம் அவர்கள் வராமல் இருக்க மாட்டாரு. ரொம்பவே சூப்பரா அவர் வந்து ப்ளே பண்ணியிருந்தாரு. ஒரு சில இடங்கள்ல அவர் கண்ட்ரோலை இழந்திருந்தாரு. பட் இந்த ஒட்டுமொத்த சீசன்லையுமே பிக் பாஸ் சொல்றதை ப்ராப்பராக செய்கிறது, அந்த கேம் என்ன, அந்த கேமை நம்ம எப்படி அணுகணும் அப்படிங்கிறத கண்டஸ்டன்ஸ் கிட்ட சொல்றது, இது மட்டும் இல்லாமல் ஏதாவது சண்டை வந்துச்சு அப்படின்னா அதை தேவையில்லாமல் ஊதி பெருசாக்காம ப்ராப்பராக அதை சார்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னு ஏகப்பட்ட முக்கியமான விஷயங்களை விக்கல்ஸ் விக்ரம் அவர்கள் ப்ளே பண்ணியிருந்தாரு. ஃபினாலே வரைக்கும் வருவார்னு கண்டிப்பாக அவரே எதிர்பார்த்துருக்க மாட்டார். பட் டாப் 3ல வந்தது கண்டிப்பாக அவருக்கு மிகப்பெரிய ஒரு ஹாப்பினஸாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. விக்ரம் டாப் 3க்கு டிசர்வான பர்சனா இல்லை டைட்டிலுக்கே டிசர்வான பர்சனா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க ஆக்டர் சூரிய அவர்கள் அவரோட சம்பளத்தை 2 மடங்கா உயர்த்தியிருக்காரு அப்படிங்கிற செய்தி வெளியாகி சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்கிட்டு இருக்கு. தமிழ் சினிமால காமெடி நடிகரை அறிமுகமாகி படிப்படியா வளர்ந்து இன்னைக்கு கதாநாயகனா உருவெடுத்திருக்காரு சூரிய அவர்கள். அவர் கடைசியா நடிச்சிருந்த 3 படங்களுமே சூப்பர் ஹிட் ஆகியிருக்கு. இதனால அவருக்கு மார்க்கெட்ல மிகப்பெரிய ஒரு கிரேஸ் உருவாகி இருக்கு. அவர் அடுத்து மண்டாடி அப்படிங்கிற படம் பண்ணி வந்துட்டு இருக்காரு. அந்த ஒரு படத்துக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். மண்டாடி படத்தை முடிச்சதுக்கு அப்புறம் ஆக்டர் சூரிய அவர்கள் அடுத்ததாக டைரக்டர் ரவிக்குமார் அவர்களோட தான் கை கோக்க போறாரு. ரவிக்குமார்னா KS ரவிக்குமார் கிடையாது. ஐலாண்ட் படத்தை எடுத்திருந்தார் இல்லையா ரவிக்குமார், அவர் கூட தான் வந்து கை கோக்க போறாரு. அந்த ஒரு படத்துக்கு அவரு கிட்டத்தட்ட 15 கோடி சம்பளமா பேசியிருக்காராமா. இதற்கு முன்னாடி வரைக்கும் சூரிய அவர்கள் 7 கோடி தான் சம்பளமா வாங்கிட்டு இருந்தாரு. இந்த ஒரு படத்துக்கு 15 கோடி கேட்டிருக்குது எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங் ஏற்படுத்தியிருக்கு. இந்த ஒரு விலைக்குமே அவரை மைத்ரி மூவிஸ் புக் பண்ணியிருக்காங்க. சூரியோட இந்த ஒரு அசுர வளர்ச்சியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க.